விழா காலங்கள் எல்லாம் வேலவன் ஸ்டோர்ஸோடு. வணக்கம். ஹாய். இவ்வளோ நல்ல பாட்டுல நிறைய இருந்தது. ஆனால் ஹிந்தி பாட்டுக்கு என்ன கூப்பிட்டது? ஏன்னா நமக்கு ஹிந்தி நல்லா தெரியும். ஆஜ்கா மேராக கல்கா தேரா சைட் டிஷ்னா ஓகே, அதை நிறுத்திக்கலாம். அண்ட் இந்த படம் 100 days நிச்சயமாக வரும். அண்ட் இதை பார்க்கும்போது இல்லை இந்த 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 ஸ்டேஜ் வந்தால் அது மாதிரி தான் பேச தோணுது பிரதர். ஃபர்ஸ்ட் டைம் வேற ஒரு நல்ல விஷயத்துக்காக நம்ம வந்து பேசுகிறோம். என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் நம்ம போய் தான் ஆனோமா அப்படின்னு நினச்ச ஒரு ஃபங்க்ஷன் இதுதான். ஏன்னா ஒரு 4 days முன்னாடி என்னை பார்த்தாரு, நேரில் பார்த்தாரு. இது மாதிரி நான் வந்து என் ஃபோன் இல்லை, ஓகே, இது மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்க வந்து தான் ஆகணும் அப்படின்னாரு. வந்துடும் பிரதர், நோ ப்ராப்ளம் அப்படின்னேன். ஏன்னா இதை பற்றி நாங்கள் நிறைய பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு 2 days முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, பிரதர் வந்துருங்க பிரதர். நான் அன்றைக்கே சொல்லிட்டு வந்துடுறேன் பிரதர். நேற்று நைட் ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்தது, அப்போ தான் யோசிச்சேன் போய் தான் ஆகணுமா அப்படின்ட்டு. இன்னும் நான் நிறைய சிங்கிங் டேலண்ட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரேன் பிரதர், உங்களுக்கு சிங்கிங் பண்ணணும்னு கூட சொல்லுங்க, நான் வந்து ஒரு சான்ஸ் தரேன் அப்படின்னாரு. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நல்ல இவ்வளோ நல்ல டேலண்ட்டு எவ்வளோ பேர் உண்மையிலேயே பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஜீவா பிரதர் சொன்னார் வந்து நான் பைத்தியக்காரத்தனமாக நிறைய பேசியிருக்கேன் இது மாதிரிலாம் பண்ணோம் அப்படின்ட்டு. அந்த பைத்தியக்காரத்தனமாக அவர் பேசும்போது கூட இருந்து கேட்டது நான் மட்டும்தான். ஏன்னா என்கிட்ட தான் அவ்வளோ பேசியிருக்காரு, ஷூட்டிங் ஸ்பாட் நிறையா. ஆனால் நிறைய விஷயம் நிறைய பேர் ஐடியா வச்சிருப்பாங்க, ஆனால் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். பிரதர் யூ டிட் இட். ஸோ அது வந்து பெரிய விஷயம். ஏன்னா ஒரு டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி அந்த டேலண்ட் வெளியில் வர்றது இருக்குல்ல, அதுக்கு ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கிறது வந்து ஒரு பிஸ்னஸாக மட்டும் நான் இதை பார்க்கல, இது ஒரு பிளெஸிங்ஸாக பார்க்குறேன். ஏன்னா வந்து என்னைக்கா இருந்தாலும் சரி டேலண்ட் நிச்சயமா வெளில வரும். அந்த டேலண்ட் உங்க மூலியமா வர்றது ஒரு பெரிய விஷயம் இருக்கு. தேங்க்யூ ப்ரோ. அண்ட் அந்த பாட்டு எல்லாருமே சூப்பர். இப்போ வந்து எனக்கு வந்து பாட்டுன்னு ரொம்ப ஆசை, உண்மையிலேயே சொல்றேன். ஆனா வந்து செட்டே ஆகாது. ஆனா டேலண்ட் அப்படின்ற போது ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் மூடி மறைச்சி வைக்கவே முடியாது. நமக்கு டேலண்ட்னா அது எப்படியா இருந்தாலும் அது வெளியில வந்து தான் ஆகும். அண்ட் நான் எப்படி வந்தேன் அப்படின்னா இது மாதிரி பாடி வரல, கவிதை சொல்லி வந்தேன். ஓகே, ஒரு கவிதை சொல்லி அந்த கவிதையை வந்து ஓகே பண்ணிருக்கேன். அவர் எவ்வளவு பெரிய டைரக்டர் பார்த்துங்க. வெங்கட் பிரபு, மரத்துல இருக்குது காய், தூங்க தேவை பாய், நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்திகை உன் காலடி நாய் சரி. இந்த கவிதையை கார்த்திகை வெங்கிட்ட டேலண்ட் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணியிருக்காருன்னா பிரதர், அதே மாதிரி நீங்களும் இது மாதிரி நிறைய டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி நிச்சயமா இது வந்து வெறும் இது மட்டும் இல்லாம நீங்க வேர்ல்ட் லெவல்ல போகணும் அப்படின்றது தான் ஐடியா. இன்னொரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னைக்கு நான் வந்து ஜெயம் ரவி சார் இங்க மீட் பண்ணது, கார்த்திக் பிரதர் மீட் பண்ணது, விஷ்ணு கலை எல்லாரும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அண்ட் சீக்கிரமா நம்மலாம் சேர்ந்து ஒரு நல்ல பாட்டுக்கு எதனா ஒரு வீடியோ பண்ணி அதை நானே கொரியோகிராஃப் பண்றேன். இதுக்கு மேல என்ன ஆஃபர் கொடுக்கறது? ஸோ நானே கொரியோகிராஃப் பண்றேன். அண்ட் பாட்டு ரொம்ப நல்லா இருந்தது. பாட்டு போட்டது அவரு இல்ல மேடம் நல்லா இல்ல, அந்த லாஸ்ட்ல ட்விஸ்ட் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ட்விஸ்ட் நல்லா இருந்தது. பாட்டு போட்டதா இருக்கும் ரொம்ப நல்லா, வெரி குட். உண்மையிலேயே இது எப்படி இருக்குன்னா ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் அண்ட் ஒரு காலேஜ் ஃபங்க்ஷன் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கு. ஐம் வெரி ஹாப்பி. இங்க இருக்கிற எல்லாருமே டேலண்டட் பீப்புள். ஹீரோ வந்தவங்க கட்டி பேசுறாங்க, சொல்றேன். வெரி குட் ப்ரோ. ஸோ என்னன்னா ஜீவா இவரை பத்தி சொல்லி ஆகணும். நிறைய விஷன் இருக்கு அவர்கிட்ட. ஒவ்வொரு தரையும் வந்து பேசும்போது இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரு. இது இவரோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான், இன்னும் நிறைய இருக்கு. நிச்சயமா ப்ரோ, நிச்சயமா ப்ரோ. எல்லாமே உங்களோட சப்போர்ட். வேர்ல்ட் லெவல்ல ஃபேமஸ் ஆவன்னு சொன்னாரு, இந்த கான்செப்ட் ஃபேமஸ் ஆகும்னு சொன்னாரு. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. என்னது அகில உலக சூப்பர் ஸ்டார் சொல்லும் போது கரெக்டா தான் இருக்கும் ப்ரோ. அதை மட்டும் கரெக்டா சொல்லுங்க, ஃபேன்ஸ் கோச்சுப்பாங்க. சொல்லுங்க. அகில உலக சூப்பர் ஸ்டார், இதுக்கே தனியா ஒரு கிளாஸ் வைக்கணும் போல ப்ரோ. நல்ல நாள் அதுமா, எதுக்கு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணோம். ஓகே, உண்மையிலேயே எல்லா டேலண்ட்டுக்கும் ஒன்ஸ் அகெயின் குட் லக். அண்ட் ஒரே விஷயம் மட்டும், இப்போ சோஷியல் மீடியா பற்றி நிறைய பேர் பேசுனாங்க, அது சொன்ன அதை பற்றி நீங்கள் எதுவுமே வருத்தப்படாதீங்க. ஏன்னா இன்னைக்கு எந்த அளவுக்கு சோஷியல் மீடியா இருக்கு அப்படின்னா நான் எதுலையுமே இல்லை, அதனால ஜாலியாக இருக்கேன். நிறைய பேர் கேட்பாங்க ஏன் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னா, இந்த சோஷியல் மீடியா குருமாவே இல்லை, அதனால தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ட்டு. இன்னைக்கு நீங்கள் ஒரு வீடியோ எடுத்து அந்த வீடியோவில் இந்த வீடியோ பார்க்குறவங்களாம் ரொம்ப நல்லவங்க, இது மாதிரி நல்லவங்க நீங்கள் பார்க்கவே முடியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வீடியோ பார்த்து உங்களை திட்டுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. ஏய்
எனக்கு தெரியாதா நல்லா வேண்டாது. இது நான் டீசெண்டாக சொல்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அவ்வளோ கடுப்பாக தான் இருக்காங்க. ஸோ அதனால நெகட்டிவ் கமெண்ட்ஸை பற்றி வருத்தமே படாதீங்க. பிகாஸ் அதெல்லாம் டைம் வேஸ்ட்டு. சோஷியல் மீடியாவே சொல்லாமல் 100% சொல்லலாம். தேவையில்லாத மாட்டெல்லாம் டைம் வேஸ்ட்டு. அதை விட்டுங்க. ஃபோக்கஸ் ஆன் யுவர் டேலண்ட். டெஃபினட்டாக திஸ் இஸ் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யூ. அண்ட் நீங்கள் அச்சீவ் பண்ணுற விஷயம் நிறைய இருக்குது. குட் லக் டு ஆல் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ கைஸ். தேங்க்யூ. ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஒரு படத்துக்கான குவாலிட்டி அண்ட் ஃப்ரேமிங் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் நடிச்சிருந்தது யார் ஆக்சுவலாக ஒரு ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. என்னோட முதல் பட ஹீரோ ஜீவா அவர்களோட இனிஷியேட்டிவ் வந்து ரொம்ப பெருசு. எனக்கு தெரிஞ்சு 100% சூப்பர் குட் ஃபிலிம்ஸே எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 200 டேலண்ட்ஸ் இன்டர்வியூஸ் இருப்பாங்கல்ல. டேரக்டர்ஸாக எப்படி 50 பேருக்கு மேலே, ஆர்டிஸ்ட் நிறைய பேர். இந்த கம்பெனி வந்து கார்பரேட் ஸ்டைலில் அதை விட பெருசாக நிறைய பெரிய டேலண்ட்ஸை வந்து இப்போ ஒரே ஸ்டேஜ்லேயே பாருங்கள் இத்தனை பேர் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் பண்ணுவீங்க நீங்கள். ஆக்சுவலி டெஃப் ஃப்ராகோட மீனிங் புரிஞ்சுக்கிட்ட பிறகு நானுமே ஒரு டெஃப் ஃப்ராக் தான். எனக்கு மியூசிக் தெரியாது, காது கேட்கல. நிறைய பேர் சொன்னாங்க நான் இன்ஜினியராக இருந்து வரும்போது நீங்கள் பண்ண வேண்டாம், எதுக்கு ரிஸ்க்கு போகுதுங்க தெரியல. பட் காது கேட்கல யார் பேசணுமே, வந்துட்டேன். நடிக்க தெரியாது, காது கேட்கல, வந்துட்டேன். டைரக்ஷன் தெரியாது, வந்துட்டேன்ற மாதிரி. நமக்கு மனசில் நம்பிக்கை இருக்கும்போது யார் பேசுறது நம்ம காது கேட்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணுன்ற அவசியமே இல்லை. நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தால் நம்ம என்ன வேணால் செய்யலாம் அப்படின்றதுக்கான உதாரணம் தான் இந்த டெஃப்ராக்ஸோட மீனிங். ஆல் தி பெஸ்ட் சார். இன்னும் பழைய டெஃப்ராக்ஸ் வந்து நம்ம இண்டஸ்ட்ரிக்கு நீங்கள் கொடுக்கணும். இந்தியா லெவலில் நீங்கள் பெரிய கம்பெனியாக கண்டிப்பாக சூப்பராக பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. Definitely. Thank you, sir. Thank you so much. எல்லாரும் கொஞ்சம் மயக்கத்தில் இருக்காங்க. மெலடி எவ்வளோ நல்லா இருந்தது. டீம் கலக்குறாங்க. இன்னைக்கு வந்து உண்மையாகவே சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி நீங்கள் இப்படி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து வர்றதுன்றது வந்து பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் எவர். ஏன்னா இட்ஸ் a quick way to enter, it's a quick way to go to the top most. நான் கூட பார்ப்பேன் உங்களை மாதிரி ஸ்டார்ஸ் எல்லாருமே வந்துட்டு சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது நம்ம ஃபாலோவர்ஸ் பார்ப்பேன் 1.5 மில்லியன் இருக்கும். நீங்கள் பார்த்தா 11.5 மில்லியன். நான் ரீசெக் கூட பண்ணி பார்ப்பேன், சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்து பிடிச்சி போகுது. அந்தளவுக்கு ஒரு கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியுது, எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு. இது ரொம்ப நல்ல விஷயம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மென்டார் கிடைச்சிருக்கிறது இட்ஸ் அ பிக் பிக் கிஃப்ட். எப்படி வந்து அவருக்கு ஒரு மென்டார் கிடைச்சாரோ அந்த மாதிரி உங்க எல்லாருக்கும் ஒரு அழகான ஒரு மென்டார் கிடைச்சிருக்காரு. நீங்க என்னுடைய ஒரே ரிக்வெஸ்ட், எப்படி வந்து இப்போ ஜெயம் ரவி, ஜீவா, ஜாமி எடுத்துக்கோங்களேன், ஜே ஜே ஜே, எங்களுக்குள்ள இல்லாத ஜே ஜெலசி தான். அந்த மாதிரி நீங்களும் உங்களுடைய ஃபெலோ என்டர்டெய்னர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா இங்கே எல்லாரும் ஒரே இண்டஸ்ட்ரி தான். ஸோ ஜஸ்ட் கிவ் அண்ட் டேக், தட்ஸ் ஆல். ஷேர் யுவர் ஐடியாஸ் அண்ட் ஈஸியாக நீங்கள் நினச்சா, இந்த குரூப் நினச்சா பார்க்கும்போது அந்த வைப் நமக்கு வருது, எங்கேயோ போகலாம். அண்ட் நாங்கள் எல்லாம் அவங்களுக்கு இருக்கோம், அவங்க எல்லாம் அவங்களுக்கு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் ஜீவா வந்து ஜீவாக்கு வந்து நீ சொன்னாதான் நல்லா இருக்கும் குவார்டர். நான் சொன்ன ஜீவாக்கு வந்து ஃபேன்ஸும் ஃப்ரெண்ட்ஸும் எப்பவுமே இருப்போம். கார்த்தி சொன்ன மாதிரி இந்த பையன் யாரா நமக்கு ஃப்ரெண்ட் ஆவான்னு நினைக்கும் போது எங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி ஆரம்பிச்சதுன்னா, ஒரு ரயில் ஸ்நேகத்தில் ஆரம்பிச்சது. ஜெயம் ஷூட்டிங் அப்போ தான் அவர் படமும் முதல் படம். அவருக்கும் ட்ரெயினில் தான் ஷூட்டு, மாற்றி மாற்றி ட்ரெயினில் ஷூட் பண்ணிட்டு இருப்போம். எங்களுடைய நட்பு ட்ரெயின் ஸ்நேகமாக மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நாங்கள் ஒரு நல்ல நெய்பராக இருக்கோம், நல்ல ஃப்ரெண்டாக இருக்கோம், ஒரு ஃபேமிலியாக இருக்கோம்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஜீவா எப்படிப்பட்ட ஆள்னா, திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணார், மச்சி நான் ஒரு ஃபங்க்ஷன் போக வேண்டியது, என்னால் போக முடியல அப்படின்னு. ஐயோ என்னடாச்சு, அதை விட்டுரு, நீ போயிட்டு வரியா அந்த ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னா. நான் கூட காமெடி பண்ணாதடா, என்னடா சொல்கிறாரு, சத்தியமாக தான் கேட்குறேன் அப்படின்னா. சரி மச்சி நான் போகிறேன் அப்படின்னு போனேன். அங்கே போனால் அங்கே விளக்கேற்றுறவரும் வரல. உடனே என்ன கூப்பிட்டு, சார் நீங்கள் தான் விளக்கும் ஏற்றணும் அப்படின்னாங்க. என்னையா 2 வேலை சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி
அன்னைக்கு தான் நான் உண்மையாக நினச்சேன் இந்த கம்பெனி எப்படியாவது நல்லா வரணும். ஏன்னா ஜீவா வர வேண்டியது அவனை தவிர நான் வந்துட்டேன். விளக்கு வேற யாரோ ஒருத்தர் ஏற்ற வேண்டியது என்ன ஏற்ற வச்சுட்டாங்க. எப்படியாவது இந்த கம்பெனி நல்லா வந்துரும்பா இல்லை என்ன தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி டெஃப் ராக்ஸ்க்கும் ஃபோன் பண்ணாங்க, மச்சி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் டெஃப் ராக்ஸ்னு. என்னடா நீ போக முடியாது அதுக்கு இந்த மாதிரி தான் வேலைகள் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து ஃபேமிலி தான். வேற என்ன சொல்றது, அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலி மெம்பருக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் கிடைச்சிருக்காரு. ஸோ எல்லாருக்கும் அண்ட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் இனிஷியேட்டிவ். மனசார வந்து பாராட்டுறேன். இந்த மனசார வந்து வெற்றி அடையணும்னு வாழ்த்துறேன். நன்றி. எங்கெங்க பிடிச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் பிடிச்சன்றாங்க. இன்ஸ்டாகிராம் இஸ் ஓப்பனிங் பிக் வேர்ல்ட் ஃபார் எவ்ரி ஒன். ஸோ ப்ரவுட். ஒய்ஃப் வந்து நிறைய மியூசிக் வந்து தேடி இந்தி மியூசிக்காக தான் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க தமிழ்ல அவ்வளோ ரேப்பர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்கன்னா. ஷி வில் இன்ட்ரடியூஸ் மீ டு லாட் ஆஃப் நியூ மியூசிக். ட்ரூ, லைக் ஐ ஹவ் டு இன்ட்ரடியூஸ் யூ கைஸ் டு மை ஒய்ஃப் நினைக்கிறேன். அவங்க ஒரு பெரிய கேங் இருக்காங்க. ஸோ ப்ரவுட். அண்ட் ஜீவா ஃபேண்டாஸ்டிக். ஏய் தேங்க்ஸ் மேன். இதெல்லாம் இவங்களோட டேலண்ட் தான். நான் ஒன்றும் பண்ணல. இவங்க சும்மா வந்தாங்க அன்னைக்கு ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. ஒன் ஸ்டார்டட் ராப்பிங், ஒன் இஸ் டான்சிங். ஸோ எவ்ரிபடி ஹேஸ் எல்லா டேலண்ட்டும் இருக்கு. லைக் நாங்களாம் வந்து நம்மளாம் கொஞ்சம் லிப் சிங்கிங் தானே. ஸோ பட் கொஞ்சம் வியப்பா இருந்தது when I saw ஆக்டும் பண்றாங்க, they rap, they sing and also they have so much of music knowledge and I'm sure first of all அவங்க பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்துருக்கணும். because they are the one எங்களை நம்பி they have sent them and நிச்சயமா to nurture them and also in the camera lights அது இது and the sense for sure. Last 15-20 years we've been doing the same stuff. So and what all techniques நம்ம வந்து விட்டோமோ அதை வந்து we are just teaching the hacks. Bro, over to you bro. இல்ல எவ்ரி டைம் பீப்புள் காஸ்ட் மீ இல்ல இந்த சார் நான் நடிக்கணும், நான் எங்க போய் அப்ரோச் பண்றதுன்னு கேட்பாங்க. இல்லாட்டி நான் தனியா மியூசிக் பண்ணிட்டு இருக்கேன், நான் யாரை அப்ரோச் பண்ணணும்னு கேட்பாங்க. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணி விடுவோம், இல்லாட்டி ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு அனுப்பிச்சு விடுவோம். பட் நவ் ஐ ஹேவ் an address. கிளீனா பாயிண்ட் பண்ணி அங்க அனுப்பிச்சு விடலாம். Thank you. Because there is so much talent. எல்லாரும் வீட்ல பசங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு 15 வயசு பையனால எல்லாமே பண்ண முடியும் சிஸ்டம்ல உட்கார்ந்துட்டு. Like you Anirudh, you have seen as a child he started playing. So அப்படி நிறைய டேலண்ட் இருக்கு. And I know so many people already who've been asking me நான் யாரை போய் அப்ரோச் பண்ணணும் சார், நான் எப்படி போறதுன்னு. So I think best what you've done is fantastic. I think that's the idea. uncle கிட்ட இருந்து சௌத்ரி சார் கிட்ட இருந்து I think it's come to you also நினைக்கிறேன். அவர் எப்பவுமே ப்ரௌடா சொல்லுங்க, பார்த்து செலவு பண்ணுடா அப்படினாரு. கரெக்ட். காசு எடுக்கணும் இல்ல. So be so good. ரைட்டான டேலண்ட் மேல நீ இன்வெஸ்ட் பண்ண. ஸோ நிச்சயமா அது வந்து அதுதான் சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் ஹஸ் பீன் அப் டு அண்ட் சேம் டெக்னிக் வித் a different name. நைஸ். இந்த நேம் சொல்லும்போது நான் ஃபர்ஸ்ட் இந்த டெஃப் ராக்ஸ் பயங்கர ஸ்டைலா இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அப்ப நீ செவுட்டி தவளைன்னு சொன்னல, அங்க வந்து பச்சைக்கன்னு ஒட்டிக்கிச்சு. அப்பதான் அது நம்ம ஊர் பிராண்டா இருக்கு. So that way also I think you've got a nice name to sell it across. Thank you. And all the best you guys. சீக்கிரமா உங்களோட ஒரு பெரிய கான்சர்ட்ல டிக்கெட்டுக்காக நாங்கெல்லாம் சண்டை போடுற அளவுக்கு நீங்க வரணும்னு நான் that's the idea bro. That's the wishing you idea. all the best. So this is the first slate. First slate na. So they're also getting used to the camera, they're also getting used to the mic and everything. குரூம் பண்ற ஒரு ஆள் வேணும் எப்பவுமே. all of us நம்மளே ஆரம்பிக்கும் போது நமக்கு எப்படி நிக்கணும்னு தெரியாது, எப்படி சிரிக்கணும்னு தெரியாது, how you face the camera தெரியாது. பட் இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் வந்து கேமராவோட தான் பிறக்குறாங்க. சோ அவங்களுக்கு அவ்வளவு நாள் ஆகாது, அவங்க சீக்கிரமா அதை கத்துக்குவாங்க. And I'm sure you will be polished so much more better. You already talented with the good guidance. நம்ம ஊர்ல இருந்து ஒரு கே இண்டஸ்ட்ரி வர்ற மாதிரி இவங்க அதான் K-pop தான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியா வரணும். K-pop மாதிரி டாப் பாப், தமிழ் பாப். சோ டாப் பாப் இல்ல சந்தோஷ் சொன்னார் இல்லையா, that you know you need talent here, வேற ஒரு செப்பரேட் இண்டஸ்ட்ரியாவே இங்க இருக்க முடியும்ங்கிறது. I think the best time to start that. Yes, because we have our own culture. There's so much we can talk about. Like Enjami வந்து spoke about our culture. நம்மளோட தாத்தா பாட்டி பத்தி பேசின மாதிரி நம்ம கிட்ட we have a lot of stories to say. We have our own style. True. So adellame we have to bring it out to the world. That's the idea. That's the idea. Everybody has a story and everybody has a style. So அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா. And ஜீவா பத்தி நான் சொல்லணும். நான் இண்டஸ்ட்ரிக்கு புதுசா வரும்போது நம்ம புதுசா ஒரு ஸ்கூல்ல போய் ஜாயின் பண்ணோம்னா நம்ம பசங்க எல்லாரும் பார்ப்போம்ல, கிளாஸ்ல ஒரு பேஸா பார்த்துக்கிட்டே வருவோம். அதுல சில மூஞ்சிக்கு மட்டும் கண்டிப்பா நம்ம ஃப்ரெண்டா இருப்பான்னு நமக்கு தோணும். ஜீவா அந்த மாதிரி ஆளு. மச்சான் எப்படி கிளாஸ் கட் அடிக்கணும், எப்படி வாத்தியார்ட்ட மாட்டிக்காம இருக்கணும், ஸ்பெஷல் நோட்ஸ் எங்க கிடைக்கும், இதெல்லாம் ஜீவாட்ட கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் ஐ திங்க் ஃப்ரம் தி பிகினிங். Thank you. And such a great good actor. நான் ராமுக்கு உங்களுக்கு அவார்ட் நாங்க வாங்கிட்டு வந்து கொடுத்தோம். ஆமா, பியூட்டிஃபுல் மொமெண்ட் அது. ஆக்சுவலி நான் வந்து ஏதோ ஒரு பொரின்னு சொல்லி ஒரு பயங்கரமான காவியத்தை பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அமீர் சார் வந்து கேட்டுட்டு இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி சைப்ரஸ்ல அவார்டு இருக்கு,
ஃபங்க்ஷன் இருக்கு வந்துருங்க அப்படின்னு. நான் சொன்னேன் சார் ஷூட்டிங் இருக்கு சார் அப்படின்னு. சரி ஓகே நான் கார்த்தியை கூட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ திங்க் He's recognized. ஆன் மை பிஹாஃப் ஆக்சுவலி கார்த்தி தான் வாங்கினார் இந்த ஒரு இன்டர்நேஷனல் அவார்டு ஒன்று வாங்கினா. ஸோ தேங்க்ஸ் கார்த்தி, தேங்க்ஸ் ஃபார் இப்போ இந்த மேடையை நான் சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ். I wanted to say that a good talent is recognized all over the world. So நல்ல டேலண்டா இருக்கும்போது எங்க இருந்தாலும் people pick it up. And சந்தோஷா சொன்ன மாதிரி in case delay ஆகுதுன்னா வருத்தப்பட்டுறாதீங்க. Whatever hard work you're doing as savings account மாதிரி it will pay back, it will connect, it will come back to you. So all the best.